இந்த ரமலானில் ஒரு கணம் நின்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்று. அந்த விடியற்காலை நேரங்களில் சஹர் உணவிற்காக நீங்கள் எழுந்த பொழுது உங்கள் கண்களில் தூக்கம் இருந்தாலும் இதயத்தில் ஒரு அமைதி இருந்தது. அப்போது நீங்கள் யாராக இருந்தீர்கள்? உலகம் உறங்கிக் கொண்டு இருந்த அந்த அமைதியான இரவுகளில் நீங்களும் அல்லாவும் மட்டும் இருந்த பொழுது நீங்கள் யாராக இருந்தீர்கள்? கைகள் ஏந்தப்பட்டு கண்கள் கண்ணீரால் நிறைந்து இந்த ஆண்டு முழுவதும் இல்லாத அளவிற்கு உங்கள் இதயம் மென்மையாக உணர்ந்த பொழுது நீங்கள் யாராக இருந்தீர்கள்? ஏனென்றால் உங்களுக்குள் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது. உங்கள் ஈமான் முன்பை போல் இல்லை. அது உயர்ந்து வலிமையாகவும் உயிர்ப்புடனும் இருந்தது. துனியாவின் கவர்ச்சிகள் உங்களை ஈர்க்கவில்லை. மாறாக பள்ளிவாசலின் அமைதியும் குரானின் வரிகளுமே உங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அது உங்களால் மட்டும் நடக்கவில்லை. அல்லாவின் ரஹமத் தான் உங்களை இங்கு கொண்டு சேர்த்தது. நீங்கள் அதிகமாக தொழுதீர்கள், அவனை அதிகமாக நினைவு கூர்ந்தீர்கள், குரானை அதிகமாக திறந்தீர்கள், பாவங்களில் இருந்து விடுபட்டு மீண்டும் மீண்டும் அவனிடமே திரும்பினீர்கள். நீங்கள் செய்ததை பாருங்கள். ஹராமான விஷயங்களில் மட்டுமல்ல, ஹலாலான விஷயங்களில் இருந்தும் நீங்கள் விலகி இருந்தீர்கள். உணவு, பானம், ஆசைகள் ரமணானுக்காக வெளியில் முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது. அவனுக்காக நீங்கள் முற்றிலும் அதை விட்டுவிட்டீர்கள். சுற்றி இருக்கும் பகைமை, தாகம் உங்களை வறட்சியாக்க பொழுதும் ஒரு சொட்டு நீரை கூட நீங்கள் பருகவில்லை. உங்கள் பொறுமை அளப்பரியதாக இருந்தது. இதில் மிகவும் சக்தியான விஷயம் என்னவென்றால், யாரும் பார்க்காத பொழுதும் நீங்கள் இதை செய்தீர்கள். நீங்கள் சாப்பிட்டிருக்கலாம், குடித்திருக்கலாம், அதை எல்லோரிடமும் மறைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் உங்களை பார்த்தினான் என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் நோன்பின் உண்மையான நிலை. உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் முற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருந்தது. நான் நோன்பாளி என்று மனிதர்களை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் அல்லாஹ் அறிவான். அதனால்தான் நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மறுமை நாள் வரை முழுமையாக அடிய முடியாததாக இருக்கும் ஒரு கூலி அது. சற்று சிந்தியுங்கள். நீங்கள் பொறுத்திருந்த ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு பசியும், ஒவ்வொரு தாகமும், பாவத்திலிருந்து நீங்கள் விலகி நடந்த ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் அதை பார்த்தான். உங்கள் ஒரு கணம் கூட அது வீணாகவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த அழகான விருந்தாளி நம்மை விட்டு செல்கிறார். நாட்கள் கடந்து விட்டன. ரமலான் நம்மை விட்டு விடை பெற்று விட்டது. இனி ஷைத்தான்கள் மீண்டும் கட்டவிழ்த்து விடப்படுவார்கள். இப்பொழுது நாம் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, நீங்கள் ரமணாலில் என்ன செய்தீர்கள் மட்டுமல்ல, ரமணாலுக்கு பிறகு நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் என்பதுதான். இல்லாமல் வாழ முடியும் என்று நீங்கள் நிரூபித்த அதே பாவங்களுக்காக மீண்டும் திரும்புவீர்களா? குரானுடன் ஒரு அழகிய தொடர்பை ஏற்படுத்திய பிறகு அதை அலமாரியில் தூசுபடிய வைப்பீர்களா? உங்கள் இறைவனை அழைத்தபடி தஹஜுத் இரவில் நின்ற பிறகு உங்கள் ஐவேளை தொழுகையை கூட விட்டுவிடுவீர்களா? அல்லது கொஞ்சமாக இருந்தாலும் அதை பிடித்துக் கொள்வீர்களா? ஏனென்றால் இந்த ரமலான் வெறும் இபாதத் மட்டுமல்ல, அது ஒரு தீவிரமான பயிற்சி. உங்கள் உடலை நீங்கள் பயிற்றுவித்தீர்கள், உங்கள் நப்சை நீங்கள் பயிற்றுவித்தீர்கள். உங்கள் ஆசைகளை விட நீங்கள் வலிமையானவர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே நிரூபித்தீர்கள். பாவங்களை நோக்கி முடியாது என்று சொல்ல உங்களால் முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்தீர்கள். எனவே இது ரமணாலுக்கு மட்டும் இல்லை, இனி நாம் பழையபடி வாழலாம் என்று ஷைத்தான் உங்களை நம்ப வைத்து அனுமதிக்காதீர்கள். நீங்கள் அந்த வலிமை இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த சுய கட்டுப்பாடு இன்னமும் உங்களிடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பு இன்னும் திறந்தே இருக்கிறது. உங்களால் ரமணாலின் செய்த அளவிற்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் முற்றிலுமாக விட்டுவிடாதீர்கள். தினமும் பல பக்கம் குரான் ஓதி இருந்தாலும் பெருநாளுக்கு பிறகு ஒரு பக்கமாவது ஓதுங்கள். இரவில் நீண்ட நேரம் தொழுது இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 ரக்காத் சுன்னத்தாவது விடாமல் தொழுங்கள். உங்கள் பார்வையை தாழ்த்தி இருந்தால் அதை தொடருங்கள். ஒரு நூலளவாவது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் ஒரு நற்செயல்களையே அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ரமலான் முடிவடைகிறதே என்ற எண்ணமும் வருத்தமும் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம். மாறாக அது உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை அளிக்கட்டும். ஏனென்றால் ரமலானின் உங்களை அன்புடன் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் தான் ரமலான் பிறகும் உங்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாவின் ரஹமத் வாசல்கள் இன்னும் திறந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் முடிவடைவதற்குள் அல்லாவிடம் கையேந்தி கேளுங்கள், யா அல்லாஹ், உன்னிடம் இவ்வளவு நெருக்கமாக நான் உணர்ந்தும் கடைசி முறையாக மாறிவிடக் கூடாது. யா அல்லாஹ், உனக்காக நான் விட்டுவிட்ட பாவங்களை என்னை மீண்டும் திரும்ப விடாதே. என் தொழுகையை, என் நோன்பை,
என் கண்ணீரை என்னிடம் இருந்து ஏற்றுக்கொள், என்னை மன்னித்து விடு. ரமலானுக்கு பிறகும் என் இதயத்தை உன் மார்க்கத்தில் முழுமையாக ஆக்கு அல்லாஹ். ஏனென்றால் இறுதியில் இது வெறும் 30 நாட்கள் பற்றியதல்ல, வாழ்நாள் முழுதும் அல்லாஹ் நேசிக்கும் ஒருவனாக, உண்மையான மூமினாக மாறுவதை பற்றி இது. மரணம் வரும் வரை அந்த உறுதியில் என்னை நிலைத்திருக்க வைப்பாயாக. அல்லாஹ் நம் அனைவரின் நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக, நம் குற்றங்களை மன்னிப்பானாக. இந்த ரமலானை நம் வாழ்க்கையின் ஒரு சிறந்த திருப்புமுனையாக அமைய அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நினைவூட்டல் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக. ஒரு நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு நினைவூட்டுவது சதக்கல் ஜாரியா ஆகும். அல்லாஹ் நம் அனைவரையும் நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்றும் கமெண்டில் ஆமீன் என பதிவு செய்யுங்கள். ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இது போல இஸ்லாமிய பதிவுகளை பெற நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.